அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நேயர்கள் அனைவருக்கும் விகாரி வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சற்று தெளிவாக பார்ப்போம். கன்னி ராசியானது ராசி கட்டத்தில் 6வது ராசியாகும். இது ஒரு பெண் ராசி. இது ஒரு நில ராசியும் கூட. இதன் அதிபதி புத பகவான் ஆவார். இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என மாபெரும் கோள்களின் பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டு மே 15 வரை குரு பகவான், சனி பகவான் மற்றும் கேது பகவான் ஆகியோர் ஒன்றாக இணைந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான தனுசு ராசியில் அமர உள்ளனர். மேலும் இவர்கள் அனைவரும் இணைந்து குரு சண்டால யோகத்தை உண்டு பண்ணுகின்றனர். மீண்டும் மே 15க்கு பின் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு சென்று விடுகிறார். அதன் பின்னர் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நடக்கும் குரு பெயர்ச்சியின் பொழுது தனுசு ராசிக்கு மீண்டும் பெயர்ச்சி அடைகிறார். அங்கு மீண்டும் சனி மற்றும் கேது பகவானுடன் இணைந்து குரு சண்டால யோகத்தை உண்டு பண்ண உள்ளார். அதேபோல 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மகரத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். ஆக மொத்தம் இந்த விகாரி வருடத்தில் கிட்டத்தட்ட 2 மாபெரும் கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. சரி, இந்த விகாரி வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லதொரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் மனதளவிலும் உடலளவிலுமே எதிர்பார்க்கலாம். கன்னி ஒரு நில ராசி ஆகும். அதே சமயம் ஒரு உபய ராசியும் கூட. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த மாபெரும் கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தாயின் உடல்நிலை பாதிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அவர் கடினமாக உழைப்பார். இருப்பினும் குறைந்த அளவிலான லாபமே பெறுவார். 2020இல் நடக்கும் சனி பெயர்ச்சிக்கு பின் இது மாறும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். இது ஒரு உபய ராசி மட்டுமல்ல, காற்று ராசியும் கூட. இதனால் பலவிதமான வழிகளில் யோசித்து உங்கள் தொழிலை முன்னேற்ற துடிப்பீர்கள். உங்கள் தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். இருப்பினும் சனியின் 4ஆம் இட சஞ்சாரத்தின் காரணமாக பெரிய அளவிலான சுகத்தை உங்களால் அடைய இயலாது. 2020இல் நடக்கும் சனி பெயர்ச்சிக்கு பின் அனைத்தும் நன்மையாக மாறும். மே மாதத்திற்கு பின் ராகு பகவான் மிகவும் பலமடைகின்றார். இதனால் நீங்கள் சற்று கவனமுடன் இருந்தாலே பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து விடலாம். எதை செய்தாலும் திருட்டு வழியில் அல்லது குறுக்கு வழியில் செய்ய வேண்டாம். கஷ்டமாக இருந்தாலும் நேர் வழியிலேயே செய்யவும். சுக்கிரன் ஆண்டு முழுக்க நல்ல நிலைமையிலேயே இருக்க உள்ளார். இதனால் பெண்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் நீங்கள் எதை செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளி வரை குரு பகவான் தொடர்ந்து இதே நிலையில் இருக்க உள்ளார். மேலும் தீபாவளிக்கு பிறகு வரும் குரு பெயர்ச்சியின் காரணமாக குரு பகவான் சர்வ வல்லமையுடன் தன்னுடைய முதல் ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு சனி மற்றும் கேதுவுடன் இணைந்து குரு சண்டால யோகத்தை மீண்டும் உண்டு பண்ண உள்ளார். தன்னுடைய பார்வையின் மூலம் ராகுவினால் ஏற்படும் பாதிப்புகளையும் அவர் குறைப்பார். அவர் 4ஆம் இடத்திற்கு செல்வதால் உங்களுக்கு நல்லதொரு உடை, உணவு, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, சுகமான வீடு ஆகியவை உண்டாகும். குறிப்பாக 2020இல் நடக்கும் சனி பெயர்ச்சிக்கு பின் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் சனியால் உங்கள் சுகத்திற்கு ஏற்பட்ட பாதிப்புகளும் பங்கமும் தீரும். அக்டோபரில் நடக்கும் குரு பெயர்ச்சியினால் ராகுவினால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும். மேலும் 2020இல் நடக்கும் சனி பெயர்ச்சியினால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் குழந்தை பிறப்பு தள்ளி போகலாம். இருப்பினும் அவர் தன்னுடைய வீட்டிற்கே செல்கிறார். இதனால் நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனியின் நிலையை கவனிக்கவும். பண வரவு இந்த ஆண்டும் தற்பொழுதுள்ள நிலையே நீடிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம், கல்வி ஆகியவை நன்றாகவே இருக்கும். ஆக மொத்தம் இந்த விகாரி ஆண்டு உங்கள் கன்னி ராசிக்கு 100க்கு 85% நன்றாகவே உள்ளது. மேலும் பல நன்மைகள் நடக்க முதலில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வரவும், பின்னர் மகாவிஷ்ணுவையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வர வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்களையோ அல்லது வேற பிற கேள்விகளையோ கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்க. மறக்காம உங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.
subscribe, like, comment, and share.